ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாரிவி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஷெட்டு போட்டோம் முன்னாடி குவார்ட்டர்ஸில். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த செடியெல்லாம் நாங்கள் பின்னாடி தூக்கி வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் தான் செட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செடி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த செடி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்க குரோட்டன்ஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க எப்படி வளர்க்கலாங்கிற முறையை நீங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவில் பாருங்கள். இதுதான் எங்கள் பின்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி வச்சு அரேஞ்ச் பண்ண தோட்டம். அப்போ கொரோனா டைமில் என்ன கிடைக்குதோ அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பால்சம் வந்து இந்த கலர் வயலட் கலரில் இருக்கும், பர்பிள் கலரில். அதோடய சீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துருக்கு. அது இப்படி தான் இருக்கும். அதை வந்து அப்படியே அந்த பாட்டிலே போட்டுடலாம். கோலியஸில் நிறையா வெரைட்டி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் இருக்குது. இதுவுமே நல்ல லீஃப் நல்லா இந்த ஒரு செடி வச்சாலுமே நீட்டாக இன்டோர் பிளான்ட்டாக வைக்கலாம். இதுவுமே கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். அதுலேருந்து நிறைய வேர் விட்டு வரும். அதுலேருந்து நிறைய செடிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே எடுத்து வைக்கலாம். இது லிப்ஸ்டிக் பிளான்ட் பாருங்கள், இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் பக்கத்தில் வந்து நிறையா செடிகள் வளரும். இதை பாருங்கள், குட்டியாக ஒன்று வந்துருக்கு. இதுவும் கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாம். அதிலேருந்து கட்டிங்ஸ் மூலிமா வந்து வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் எல்லாமே குரோட்டன்ஸ். அந்த பிங்க் கலர்லாம் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும். இது கலாஞ்சியா, நாட்டு கலாஞ்சியா. அதில் இப்போ தான் ஃப்ளவர் வந்துட்டுருக்கு. இதுவுமே வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற ஒரு குரோட்டன்ஸ் தான். இது வந்து கோல்டன் கலர் இருக்கிற ஒரு மணி பிளான்ட்டு. இதுவும் கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாங்க. பாருங்கள், மைசூர் மல்லின்னு சொல்கிற மெட்ராஸ் மல்லி வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒரு செடி தான் வச்சா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து அடீனியம். இது வந்து அந்தூரியம். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச பிளான்ட். ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். நல்ல இது வந்து குட்டியாக இருக்கும். இதுவுமே வந்து கட்டிங்ஸ் மூலிமா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலிமா வளர்க்கலாம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். ரொம்ப தண்ணியெலாம் விட்டுறக்கூடாதுன்னு. அதோட மணல் வந்து நிறையா லூஸியாக இருக்கும் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம். இதுவுமே இலை மூலியமாகவே வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து நர்சரிலாம் பயங்கர ரேட் சொல்லுவாங்க. இது பூக்கணுன்னா ரொம்ப இது நைட்லேயே பூத்துட்டு நைட்லேயே முடிச்சிருவாங்க. இந்த பூ பூத்துச்சுன்னா நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன பிரம்மனுக்கு பிடிச்ச மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சன்செட் பில்ஸ். இதுவும் வந்து ஒரு அழகான குரோட்டன்ஸ் ஹேங்கிங் பிளான்ட்ஸாக போடலாம். இந்த பக்கம் உள்ளது பாருங்கள், இதுவும் ஹேங்கிங் பிளான்ட்ஸாக போடலாம். செம்ம க்யூட்டாக இருக்கும். வேண்டரிங் ஜூ அதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலாடியம் ஒயிட் கலரில் இப்போ டாட் இருக்கும். இது மணி பிளான்ட் பாருங்கள், அந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அது இருக்குது. இது வந்து கலாத்தியா. அதுவுமே கிழங்கு தான். அது கிழங்குலேருந்து எடுத்து வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற ஒரு மணி பிளான்ட் வெரைட்டிலாம் பெடோடென்டாவா அதெல்லாம் மேலே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள், மரத்து மேலே ஏற்றி விட்டதுனால. இந்த பக்கம் உள்ள பிளான்ட் இது எல்லாமே ஹேங்கிங் பிளான்ட்டு. பாருங்கள், இது வந்து பெல் பிளான்ட். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாம். இது அந்தூரியம், கொஞ்சம் பிக்காக பூக்கும். அதே பிங்க் கலர் தான். இது கலாஞ்சியா. இந்த அந்தூரியம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு குரோட்டன்ஸ். இதுவும் நீட்டாக வந்துட்டுருக்குது பாருங்கள். அடீனியம்னா விதையிலேருந்து சீட்ஸ் மூலிமா போட்டு வந்து நிறைய முளைச்சிருக்கு. இதெல்லாம் கட்டிங்ஸ் எடுத்து நான் தனியாக ஒரு பாட் பண்ணி வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. இது ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு. இது பெல் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது இது வயலட் மல்லி. இது எல்லாமே நான் வந்து பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் செட் பண்ணி நீட்டாக எனக்கு பூத்துருக்கோம். இப்போ நாங்கள் பேக்கில் எடுத்து போட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்குது. சும்மா உங்ககிட்ட என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. இதுவுமே பிரிண்டடாக பாருங்கள், சூப்பராக லீவ்ஸ் பாருங்கள், இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது வந்து சித்தரத்தை மெடிசனல் பிளான்ட்டு. இது கலாடியத்தில் ஒரு வெரைட்டி தான். இது எல்லாமே குரோட்டன்ஸ் தான். இந்த பிங்க் கலரில் இருக்கிற சிங்கோனியா, இது வந்து ஒயிட் கலர் சிங்கோனியா. இது கலாடியத்தில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ஒயிட்டு, பிங்க்கு, அப்புறம் 2 டாட் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ரெட் கலர் டாட்டாக இருக்கும். இது பட்டர்ஃப்ளை பிளான்ட். இதுவும் ஹேங்கிங் போட்டால் சூப்பராக இருக்கும். இது மங்கி டெயில் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது ரெட் கலரில் அப்படி பூ வந்து டெயில் மாதிரி தொங்கும். இது வந்து இதுதான் கேக்டஸ் தான். அது வந்து சரிஞ்சிருக்கு வெயிட். இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆர்க்கிட்டு. இது வந்து ரேடியோ ஃப்ளவர். இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் ஹேங்கிங் போடலாம். இது வசம்பு. அதெல்லாமே அந்த புல் மாதிரி இருக்கிறது ஹேங்கிங் ஃப்ளவர் தான். ஓவராலாக அப்படியே காட்டுற பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அந்தூரியம் இருக்குது. இதுதான். இது ஒரு இலைகள் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பூ வந்து குட்டியாக தான் இருக்குது. இது இன்னும் பூ வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறேங்க. இதுவும் கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்க்கலாம். செடிகள்லாம் பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு மேலே தான் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டிங்ஸ் காட்டணும் இல்லையா, இதோட மதர் பிளான்ட் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நல்லா பூத்துருந்துச்சு. வீடியோ கூட போட்டிருப்பேன். பட் பெருச்சாளி வந்து தோண்டி போட்டதுனால அதோட ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அதோட க்ரோத் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் திரும்ப க்ரோத் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் நம்மளோட ஓவரால் தோட்டங்க. இது வசம்பு. நிறைய மெடிசனல் பிளான்ட்டும் வச்சுருக்கேன். நிறைய இப்போல்லாம் போயிடுச்சு. சுற்றியும் மரங்கள் இருக்கிறதுனால என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அடிக்கடி கூட்டிக்கிட்டே இருக்கணும். வீக்லி ட்வைஸாவது கூட்டிடணும். இல்லாட்டியும் பூச்சி புழு இது மாதிரிலாம் வந்துடும். அதனால் பாம்பெல்லாம் கூட வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.